மெத்தாஃபெட்டமைன், இந்த சூடோஎஃப்டின், இந்த ரெண்டுலயும் என்ன நடக்குது, அது எப்படி போதைப் பொருளாக மாறுது, இது எப்படி ரொம்ப எளிதா இங்க கிடைக்கப்பெறுது? சூடோஎஃபிட்ரின் நம்ம சொன்னீங்க. காஃப் சிரப்ல அதை ஆட் பண்ணுவாங்க. இப்போ அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேயே 2005 அவங்க பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொண்டு வந்தாங்க. என்ன 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்றாங்க சார். இந்த சூடோஎஃப்டின் அவ்வளவு எளிதா கிடைக்கக்கூடிய பொருள். இது நெட்வொர்க் தான் இல்லைங்களா? நெட்வொர்க் நீங்க என்னை மாத்துறீங்கன்னா நான் இன்னொருத்தரை மாத்திருக்கேன். அப்போ அப்படியே நெட்வொர்க் போயிட்டு அதுக்கு நாங்கள் 1 கிராம் கேட்கணும்னாலே கவர்மெண்ட்டுக்கு போகணும். நாங்கள் ட்ரக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க பர்மிஷன் வாங்கி தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் போதைப் பொருள் தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பொருட்கள், அது தொடர்புடைய நபர்கள், அரசியல் தொடர்புடையவர்கள், சினிமா தொடர்புடையவர்கள் என்று பல்வேறு தரவுகள் நமக்கு வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இது தொடர்பாக தமிழகம் தொலைக்காட்சி அதற்குடைய தரவுகள் எல்லாம் என்ன நடக்கிறது என்று விசாரணையின் போது எங்களுக்கு இந்த மெத்தாஃபெட்டமைனும் சூடோஎஃபிட்டமின் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இது தொடர்பான விளக்கங்களை பெறுவதற்கு புரொஃபசர் டாக்டர் JSK நாகராஜ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். மருந்தியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர், கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறார். அவரோடு நம் சந்தேகங்களை கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நான் அறிமுகத்துல சொன்ன மாதிரி நாங்க பல்வேறு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது தொடர்பான தரவுகள் எல்லாம் நாங்க பெற்றுட்டு இருக்கும் போது எங்களுக்கு இந்த சில விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. இப்ப என்ன, பஞ்சாப்ல இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும் அவங்க ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்றதாகவும் கேள்விப்பட்டோம். இங்க என்னுடைய காவல்துறை நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த மெத்தாஃபெட்டமைன் இங்கதான் அதிகப்படியாக அது தயாரிக்க முடிகிறது. இந்த சூடோஎஃப்டின்றது உலகம் முழுவதும் சளிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த ரெண்டுலயும் என்ன நடக்குது, அது எப்படி போதைப் பொருளாக மாறுது, இது எப்படி ரொம்ப எளிதா இங்க கிடைக்கப்பெறுது சார்? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த போதை அப்படின்றது விதவிதமா நம்ம சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கு. ஆனா அது எந்த விதத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளா சொல்ல போனா பேசும் படம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரிசையா நம்ம சொல்லிட்டு வரேன். பேசும் படத்துல கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. தூங்க போவாரு, தூக்கம் வராது. ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சினிமா தியேட்டர் இருக்கும். அந்த சத்தம் இருந்தா தான் அவரால் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில ஒரு நல்ல சொபிஸ்டிகேட்டட் பங்களாவில் கொண்டு போய் ஒரு ரெக்கார்டு வச்சு வெறும் சவுண்டா கொடுத்து அவர் போய் தூங்குவார். இது ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன். இது யாரையும் அஃபெக்ட் பண்ணாது. ரெண்டாவது எடுத்துக்கலாம், வீட்டில் நம்ம காஃபி சாப்பிட்றோம். காஃபி எத்தனை பேர் வேணாலும் கம்பல் பண்ணி சாப்பிட்டாலுமே யாருக்கும் ஒன்றும் ஆக போறதில்லை. 1 காஃபி 2 காஃபி ஈவன் 10 காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் தான் அஃபெக்ட் ஆகும். மிஞ்சி போனா தூக்கம் வராது. அது கஃபின் கண்டென்ட் இருக்கும். ஆனா அதுல கஃபின் கண்டென்ட்டா போடுறது இல்லை, நம்ம அப்படியே காஃபி பவுடரா போடுறோம். ஸோ கஃபின் பிளஸ் வேற எல்லாமே இருக்கு. சித்தம் தெளிகிறதுக்கும் அதுலயே இருக்கும். ஸோ அதனால அதுவும் போதைன்னே சொல்ல முடியாது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது சொல்லலாம், சிகரெட்டு. அதுவும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான். அதாவது டெய்லி செயின் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவாங்க. அந்த செயின் கண்டினியூஸா ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம். அதுவும் நிக்கோட்டினுடைய ஆமா, நிக்கோட்டின் இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அதை சுவாசிச்சா ப்ராப்ளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ப்ராப்ளம்னு சொல்றோம். அதனால தான் அதையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நிக்கோட்டின் பேட்சஸ் கிடைக்குது. வேணுங்கிறவங்க அதை ஒட்டிக்கிட்டோம்னா போதும், பிளட்ல நிக்கோட்டின் லெவல் கிடைச்சிடும். ஸோ இது யாருக்கும் தொந்தரவு இல்லை. இந்த மாதிரி கொண்டு வந்துடும். இதையும் தவிர்த்து விடலாம். இப்ப நம்ம சொன்ன ஒண்ணுமே ரொம்ப இண்டிவிஜுவலா மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போறது, சொசைட்டிக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி வர்றது. அடுத்தது ஆல்கஹால். ஆல்கஹால் எடுத்து போகும்போது நமக்கு அது அடுத்தவங்களுக்கும் பாதிக்குது. இப்போ ஃபேமிலியே பாதிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த போதை வஸ்துக்கள். நம்ம சொல்ல வர்றது நீங்க சொல்ற இந்த மெத்தாம்ஃபெட்டமின் சரி, வேற மார்பினா இருந்தாலும் சரி, கொடினா இருந்தாலுமே சரி. ஏன்னா இதுல நீங்க உள்ள போயாச்சுன்னா அவங்களால வெளியில வர முடியறது இல்லை. ஏன்னா அது அப்படியே பழகிடுறாங்க.
ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு மயக்கம் குடுத்துருது அவங்களுக்கு. இத சாப்பிட்டா நம்ம ரொம்ப நல்லா வெல் பீயிங்கா இருக்கும். அதுக்கு பேரு நாங்க யுஃபோர்பியான்னு சொல்லுவோம். நல்ல ஒரு வெல் பீயிங்கா ஃபீல் பண்றோம். நல்ல நல்ல ஆக்டிவா இருக்கோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்றதுனால, அது ரிப்பீட்டடா மக்கள் போக ஆரம்பிச்சுர்றாங்க. ஸோ இது என்னது கொஞ்சமா இருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவிட்டி கிடைக்குது. ஸோ இது வந்து தப்பா எடுத்துட்டு போயிடுது சொசைட்டி. ஸோ இதுல இப்ப நம்ம சொன்ன மாரி நீங்க சூடோ எஃபெட்ரின் நம்ம சொன்னீங்க. சூடோ எஃபெட்ரின் பார்க்க போனா நம்ம வந்து காஃப் சிரப்ல அத ஆட் பண்ணுவாங்க. இப்ப அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்போ நீங்க அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த சூடோ எஃபெட்ரின்ல இருந்து மெத்தாம்ஃபெட்டமின்ன்றது வந்து அங்க வந்து சின்ன சின்ன லேப்ல ரகசியமா தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இது வந்து இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் குடுக்குது. ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேயே 2005லயே அவங்க வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா, மக்கள வந்து சொசைட்டிய வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இப்ப நீங்க சொன்ன மாரி பார்மசூட்டிக்கல் கம்பெனின்னு பார்த்தோம்னா, சென்னையில கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கம்மி இல்ல. சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் இருக்குது. பட் பஞ்சாப்ன்னு சொல்றத விட பார்மா கம்பெனிஸ் பாம்பேலயும், குஜராத் சைட்லயும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு பெங்களூரு, ஹைதராபாத்ல பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஜாஸ்தி. ஆனா, இந்த மெத்தாம்ஃபெட்டமின் மேனுஃபேக்சர் கம்பெனி எதுவுமே இந்த மாரி ஏரியாவுல கிடையாது. இப்போ புதுசா ரகசியமா இது நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. இது வந்து பார்மசி கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட கவர்மெண்ட் எதுவுமே லைசென்ஸ் குடுக்காது. ஏன்னா பேர் சொல்லும்போது ஏன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம்னா, என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து அந்த இடத்த எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ராடக்ட் பண்ண போறோம், எல்லாமே நம்ம வந்து வெளிப்படையா அவங்க கிட்ட குடுக்கணும் நம்ம. ஒரு டொசியர்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்மேட் ஒண்ணு இருக்கும். என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு குடுக்கணும். அதுல வந்து நல்ல விதமா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். எந்த ட்ரக்கா இருந்தாலுமே அப்படிங்கிறது வெளிப்படையா நம்ம குடுத்தாகணும். ஸோ நான் சொன்ன மாரி இது வந்து வெளிப்படையா இவங்க வந்து பார்மா கம்பெனி வச்சிருக்கிற மாரி இதுக்கு சான்ஸ் இருக்காது. ரகசியமா இவங்க ஏதோ பண்ணியிருக்கணும். இந்த மெத்தாஃபெட்டமைன் வந்து பல ரூபங்கள்ல இருக்கிறதா, லிக்விட் ஃபார்ம்ல, பவுடர் ஃபார்ம்ல, ஐஸ்ல மிக்ஸ் பண்றது, தேங்காய் பவுடர்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க, சத்து மாவுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ரூபத்துல எல்லாம் அந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து அவ்வளவு எளிதா நடக்கக்கூடியதா சார்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பவுடர் தானே. எதுவா இருந்தாலுமே இப்போ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். பாராசிட்டமால் டேப்லெட்டாவும் கிடைக்குது. பாராசிட்டமால் சஸ்பென்ஷனாவும் கிடைக்குது. பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் வடிவத்திலயும் கிடைக்குது. இன்ஜெக்ஷனாவும் கிடைக்குது. ஸோ இதுல என்ன வேணும்னா, ஒரு கரைப்பான் வேணும். லிக்விடா குடுக்கும்போது கரைப்பான் வேணும். ஒரு கரையும் தன்மை உள்ள பொருள்ல குடுக்கணும். பவுடரா இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் மிக்ஸ் ஆயி போயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நமக்கு. ஸோ இதுல தான் மிக்ஸ் பண்ணணும், அதுல தான் மிக்ஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம ஒரு நம்ம ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா, மோஸ்ட் ஆஃப் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தோம்னா, கலர்லெஸ்ஸாவே இருக்கும். எல்லாம் வெள்ளையாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க சொன்னபடி நம்ம சத்து மாவுலயோ, தேங்காய் பவுடர்லயோ மிக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எளிதானது தான் அது. மெத்தாஃபெட்டமைன் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்றாங்க சார். இந்த சூடோஎப்திரிமின் அவ்வளவு எளிதா கிடைக்கக்கூடிய பொருளா சார்? அதாவது இதுதான் சொல்ல வரேன். எந்த மெடிசினுமே நமக்கு வந்து யார் எங்க வாங்குனாலுமே அது வந்து ப்ராசஸ்ல தான் இருக்கும். இப்ப சூடோஎஃபெட்ரினே ரொம்ப இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் தான் இது. இப்ப காஃப் சிரப்பே நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க வாங்க முடியாது. எந்த காஃப் சிரப்புமே இப்போ அதுலயே பொடின்னு உள்ள காஃப் சிரப்லாம் இருக்குது. எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வரும். ஏன்னா காஃப் சிரப்பே ஒரு சில நேரங்கள்ல வந்து என்ன ஆகும்னா, ஹேபிட் ஃபார்மிங் குடுக்கும். நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சைட் எஃபெக்ட் தான் தூக்கம் வர்றது. மெயினான எஃபெக்ட் வந்து காஃப கம்மி பண்றது. சைட் எஃபெக்ட் தான் தூக்கம் வருது. ஸோ மக்கள் வந்து தூக்கம் வருதுன்றதுனால அதை யூஸ் பண்றது. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் மாத்துறோம். இது சூடோ எஃபெக்ட் வந்து காஃப் சிரப். இது வந்து ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் மெத்தாம்ஃபெட்டமின். அப்ப என்ன பண்றது? ஒரு ஏ வந்து பியா மாத்துறோம். பியா மாத்தும்போது அவங்களுக்கு வந்து இது ரகசியமா பண்றதுனால எல்லாமே ரகசிய வழியில போகும்போது அதனோட காஸ்ட் ஜாஸ்தி. இது இல்லாம கொஞ்சமா இருந்தாலே போதும். அது ஹேபிட் ஃபார்மிங்ல வர்றதுனால குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் போகும். கடையில கிடைக்க சான்சஸே கிடைக்காது. ஸோ அப்பங்கும்போது பிளாக் மார்க்கெட்ல வரும்போது அதனோட ரேட்டு ஆப்வியஸா சேஞ்சஸ் இருக்கும். இது போன்ற நிறைய போதை வஸ்துக்கள் கிடைப்பதாகவும் என்னுடைய நெருங்கிய காவல்துறை நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூசரும் செல்லரும் ஒன்னா இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு சென்னையில அதிகமா கிடைக்கிறது அது ஏதோ ஒரு வகையில இல்லீகல் ப்ரொடெக்ஷன்ல அந்த தயாரிப்புகள் பல 100 கோடி. இன்னைக்கு நீங்க மதுரையிலயும் நீங்க நேத்து பேப்பர்ல பாத்திருப்பீங்க. ஒரு 180 கிலோ சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பொருட்களை
யார் வந்து ஒரு அதிகமா அடிக்ஷன் ஆயிடுறாங்களோ, முதல் தடவை அது ஏதோ ஒரு வகையில் ரூபத்துல போய் அடிக்ஷன் ஆயிடுறாங்களோ, அவங்கதான் செல்லரா மாத்தி இருக்காங்களாம். இப்போ ஆமா அப்படிதான் கொண்டு போறாங்க. இது வந்து நெட்வொர்க் தான் இல்லைங்களா? நெட்வொர்க். ஸோ ஒருத்தனை நீங்க வந்து என்னைய மாத்துறீங்கன்னா, நான் இன்னொருத்தரை மாத்திருப்பேன். அப்போ அப்படியே நெட்வொர்க் போயிட்டு இருக்கும். நான் அது செயின், என்கிட்ட ஒருத்தன் வருவான். ஆமா. அது ஒரு செயின் நெட்வொர்க். செயின் நெட்வொர்க்ல இந்த மெத்தோ ஆப்டமின் இதுக்கு வந்து யூஸ் பண்றதுனால சார் என்ன விதமான இப்ப எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஷர் கிடைக்குதுன்னா இதுல என்ன எஃபெக்ட் ஆகும்னு நீங்க ஒரு மருந்தாளுநர் நீங்க இதை வந்து ஒரு விவரிச்சு சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் ஏற்கனவே மதுவுல இருந்து நம்ம மீட்கிறதுக்காக நிறைய போராடிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப போதைப் பொருளினுடைய தலைநகரம் ஆகிறதா தமிழகம் அப்படின்னு சில ஆர்டிக்கல் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதனால எஃபெக்ட் எப்படி இருக்கு சார் ஹியூமன் பாடியில வந்து என்னதான் இது பாதிப்புகளை கொடுக்கும்? அதாவது இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டாக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பேசிட்டே ஓவரா பேசிட்டு இருக்கிறது, உளர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா, பல்ல அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்பவுமே இந்த மார்பின் கோபம் வரும்போது அவங்க இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? அக்ரெசிவ் நம்ம ஒரு பொருள் ஆமா அக்ரெசிவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பேசிக்கலி அதுதான். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி தான் மெயினா சொல்றது. அப்புறம் சின்ன சின்னது சொல்லும்போது சாப்பாடு பசி இருக்காது. எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும்ன்ற மட்டும்தான் அவங்க மனசுல இருக்குமே தவிர, பட் மிச்சம் சுத்தி என்ன பண்றோம் அப்படின்றது அவங்கள புரியுறது இல்ல. அப்படியே அவர்கள் மெல்ல குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு ஏராளமான அவ்வளவுதான். வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மிச்ச வேலை எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முதலில் அவங்க வந்து இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதார். முதலில் எப்பொழுது அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள துவங்குகிறார்களோ இன்றைக்கு மாணவர்கள் மிக அதிகப்படியாக தனிமைப்படுத்திக் கொள்ள துவங்குகிறார்களோ அவர்களை கண்காணிக்கும் மாதிரி பெற்றோருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே மொபைல் வந்து தனிமைப்படுத்திடுச்சு. அதுலயே அடிக்ஷன் ஹாபிட் ஆயிடுச்சு. அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது எல்லாம் எங்க பசங்க ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா எல்லாருமே தலை குனிஞ்சு தான் இருப்பாங்க. நிமிரவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் மொபைல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போனாதான் அந்த அட்டென்ஷன் வரும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா இதுவே இந்த மாதிரி ஹேபிட் ஃபார்மிங் இந்த மாதிரி மெடிசின்ஸ் வரும்போதும் ட்ரக்ஸா மாறுது. மெடிசின் வந்து ட்ரக்ஸா வருது. அதாவது ஒரு நல்ல பர்பஸுக்கானதை வந்து இல்லீகல் பர்பஸா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பான். அப்போங்கும்போது அவனை ட்ராக் பண்ண வேண்டி வந்துருது. நீங்க உங்க ஆராய்ச்சிக்காக இது மாதிரியான சில பொருட்களை இப்போ சூடோப்டின் மாதிரி சில பொருட்களை வாங்குவதற்கு நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு ஒரு முறை சொன்னீங்க. அதை நீங்க எப்படி என்னென்ன ப்ராசஸா பண்ணுவீங்கன்னு அதை பகிர்ந்துக்குங்க. எப்படி இவங்களால் மற்றும் இவர்கள் இல்லீகலாக பண்ண முடியுதுன்னு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப நாங்களே ஒரு சின்ன மெடிசின் கேட்கணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். வாங்கும் போதே எல்லாத்துக்கும் வந்து ஒரு டாக்குமெண்ட் அங்க வச்சிருக்கணும். முதல்ல எடுத்தவொடனே கொடுக்கவே மாட்டாங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் கேன்சர் ட்ரக்ஸ்லயே ஒரு சிலது இருக்கு. ட்ரமெடாலு அதெல்லாம் வந்து நாங்க வந்து அனலிட்டிக்கல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். எவ்வளவு ட்ரக் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், பிளட்ல எவ்வளவு இருக்கு, இல்லாட்டி யூரின்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா நாங்க ஒரு மெத்தட் டெவலப் பண்ணுவோம். அதுக்கு நாங்க 1 கிராம் கேட்கணும்னாலே கவர்மெண்ட்டுக்கு போகணும் நாங்க. ட்ரக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க பர்மிஷன் வாங்கி தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. என்சிபி வரைக்கும் போகணும் அப்படிதானே சார்? அது வரைக்கும் தேவையில்லை நமக்கு. ரொம்ப டேஞ்சரஸ் தான். இல்லைன்னா ட்ரக் டிபார்ட்மெண்ட்ல நம்ம நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி இவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் வச்சிருப்பாங்க, நாங்களும் வச்சிருப்போம். இப்போ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்கஹாலே லேப்ல யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க வந்து பனாரில இருந்து போய் ஆல்கஹால் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியணும். நான் எவ்வளவு லிட்டர் போறேன், எந்த வண்டியில எடுத்துட்டு போறேன், எவ்வளவு நான் வச்சிருக்கேன், எவ்வளவு லிட்டர் வாங்கினேன், இன்னைக்கு எவ்வளவு லிட்டர் யூஸ் பண்ணேன், எவ்வளவு எம்எல் யூஸ் பண்ணேன், அது யூஸ் பண்ண முடியுமா, இத்தனையும் இருக்கும். வெறும் ஆல்கஹாலுக்கே இவ்வளவு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம வாங்கிட முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு கும்பல் இல்லீகலாக எந்த வகையில் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகங்களை சொல்ல முடியுமா? அதுதான் புரியல. ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது கிளாண்டஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமாக ரகசியமாக இது தயாரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம காய்ச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? தண்ணியை காய்ச்சிட்டோமா, இல்ல பாலை காய்ச்சிட்டோமா, இல்ல கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டோமா? இப்போ பாலை காய்ச்சறது வீட்டுல பண்ணிடலாம், நீங்க வீட்டுல பண்ணிடலாம். ஆனா கள்ளச்சாராயம் காய்ச்சறது வந்து நமக்கு தெரியாம அது ஒரு குரூப், அது ஒரு இல்லீகலா ஒரு சின்ன இடத்துல பண்றாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஸோ சின்ன இடம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அமெரிக்காவிலேயே அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார்.
இது தொடர்பான தகவல்களை கொடுத்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு எண்ணத்தோட தான் இதை நாம செய்தோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி. நிச்சயமா. ஏன்னா நம்மளும் வந்து நம்ம நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.